உங்களுடைய ஃபேவரட் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு 3 மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது என்ன மெசேஜ் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ஸ் நிறைய பேர் இப்போ பார்க்குறீங்க, பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் தேங்க்யூ ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், ஓகேவா? பட் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் லக்ஷ்மி, உங்களுடைய ஃபேவரட் டேரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ரீடர், ரெய்கி கிராண்ட் மாஸ்டர், ஓகேவா? ஏஞ்சல்ஸ் ஏதோ ஒரு கைடன்ஸ் சம்திங் ஏதோ மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம அதை வந்து என்னன்னு பார்க்கலாம். என்னன்னு தெரியல, எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நம்ம இப்போது ரீடிங்ஸ் பார்க்கலாம். கார்ட்ஸ் நல்லா ஷஃபிள் பண்ணி இங்கே வந்து கிளென்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்குறவங்க வந்து தேங்க்யூ ஏஞ்சல்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கிராட்டிடியூட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த எனர்ஜிக்குள்ளேயே நீங்கள் வந்து அலைன்மெண்ட்டுக்கு வருவீங்க. 2 கார்ட்ஸ் எடுத்தாச்சு. இன்னும் ஒரு 1 மோர் கார்டு எடுத்து வச்சுக்கலாமா? எடுத்து வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்துக்கலாம். 1 செகண்ட். ஓகே, ஐ கேன் டேக் திஸ். ஓகே, நான் ஐ கேன் டேக் திஸ். நான் 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்துட்டேன். இப்போ இந்த கார்ட்ஸை மட்டும் எடுத்து கொஞ்சம் ஓரமாக வச்சிட்றேன், ஓகேவா? 3 மெசேஜ் கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த ரீடிங் எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். பர்சனல் ரீடிங் வேணும்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகேவா? நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ 3 கார்ட்ஸில் நம்ம ஒன்று பார்க்கலாம் இப்போ, ஓகேவா? ஓகே, யாரோ ஒரு சிலர் வந்து செய்கிற செயலை வந்து நம்பாமல் இருக்கிறீங்களா ஏதாவது? ஏன்னா நீ நம்பினா மட்டும்தான். லா ஆஃப் அட்ராக்ஷனில் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருப்போம். ஸோ எந்தவித நெகட்டிவிட்டியும் மைண்டுக்குள்ளேயே நம்ம வந்து விடாமல் பிளாக் பண்ணுது சம்திங், யாரையோ அந்த தாட்ஸை நீங்கள் கிளென்ஸ் பண்ணி நீ என்ன செய்யறியோ அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடு, அந்த பாசிட்டிவ் எண்ணங்களோடு நீ இருந்தால் மட்டும்தான் நீ உன்னோட காரியத்தில் நீ சக்ஸஸ் ஆக முடியும். யாரோ ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, அதுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க, நோ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து பாஸ்ட் லைஃப்பில் நடந்த உங்களுக்கான வேதனைகள் வந்து ரொம்ப நீங்கள் ஹர்ட் ஆகிருக்கீங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, யார் என்ன கொடுத்துருந்தாலும் அதை வந்து நீ வந்து கடந்து போ, லெட் கோ ஆஃப் பண்ணு. இது அவங்களுக்காக பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் உங்களுடைய முன்னேற்றத்துக்காக, உங்களோட ஆன்ம முன்னேற்றத்துக்காக இருந்தாலும் சரி, இது வந்து லெட் கோ ஆஃப் பண்ணுங்கள்.